ஹாய் கைஸ். நம்ம வந்து இந்த சென்னை டு திருச்செந்தூர் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ட்ரெயினில் புக் பண்ண பார்த்தேன். பட் நான் டிக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ரோட் ட்ரிப் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு வந்து பிளான் போட்டிருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 620 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ நம்ம அந்த அவ்வளோ தூரம் போகிறோமே சொல்லிட்டு திருநெல்வேலி போயிட்டு போயிடலாம், நெல்லையப்பர் சாமி பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ பக்கத்துலேயே வந்து ரிட்டு அல்வா ரொம்ப ஃபேமஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து அல்வா வாங்கிட்டு போகலாம். ஸோ கரெக்டாக நாங்கள் வந்து 5:30 அந்த 2 டைமில் ரீச் ஆனோம். சரியான ரஷ்ஷு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓகேவாக தான், ஆவரேஜாக தான் இருக்குது. இதோட வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து பிரேம மசாலா அல்வான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே சாப்பிட்டவங்களுக்கு நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸு. ஸோ முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெல்லையப்பர் சாமி டெம்பிள் போனோம். கோவில் வந்து பார்த்திங்கன்னா சரியான பெருசு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிருந்தேன். ஸோ இந்த திருச்செந்தூர் வரதுனால போய் போனோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கொஞ்சம் அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நைட் ஜர்னினால். ஸோ ரோடு ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. ரீச் ஆகிறது கொஞ்சம் 11 மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் புக் பண்ண ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஹோட்டல் எஸ்ஆர் ஹோட்டல்னு சொல்லிட்டு திருச்செந்தூரில் இருக்குது. அங்கே கீழே வந்து சரவணபவன் ஹோட்டல் இருக்குது. நீங்கள் வேணால் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடலாம். ஃபுட் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா வந்து ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். ஸோ ரஷ்ஷாக இருக்கணுனால நம்ம வந்து சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் காரில் வந்ததுனால நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வராதீங்க டெம்பிள் பார்க்கிங் கிட்ட. கார் வந்து ஹோட்டல்லே போட்டுட்டு நீங்கள் வந்து ஆட்டோவில் வந்து வந்துடுங்க. ஒரு 2 பேர் 4 பேர் வரைக்கும் ஏறுறாங்க. ஸோ ₹100 மாதிரி கேட்குறாங்க. அது வித்தின் 2 கிலோமீட்டர் தான் வருது. 1 கிலோமீட்டர் வராது, 1.5 கிலோமீட்டர் தான் வரும். அதான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் சொல்கிறேன். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ₹100 கேட்குறாங்க. நீங்கள் வந்து அதனால் கார் எடுத்து பார்க்கிங் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஸோ பார்க்கிங் மாட்டிச்சுன்னா எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் மேலே ஆகுது. ஸோ அதனால் வந்து காரை வந்து அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். நம்ம வந்து அப்படி இது பண்ணிடலாம் சொல்லிட்டு மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோட்டல்ஸ் வந்து கம்மி ரேட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு பார்க்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து அப்புறம் ப்ளேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைனில் நிற்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாங்காய் சுண்டல்லாம் வச்சுருந்தாங்க எனர்ஜிக்கு. பட் நான் ரொம்ப ஏன்னா டிஃபன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட டைமே இல்லை. ஸோ வந்து டேரெக்டாக வந்துட்டோம்னு சொல்லிட்டு இது பண்ணிடலாம் சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 ஹவர்ஸ் ஆச்சு நம்ம இது முடிக்கிறதுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னாங்க. ஸோ ₹100 அது வாங்கிட்டோம். அங்கேயே சாப்பிட்டோன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது வந்து ஒரு 4 days வரைக்கும் வச்சுக்கலாம் வீட்டில். முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் வாங்கிட்டு அப்புறம் சரவணபவன் ஹோட்டலில் கீழே வந்து இதான் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து போகிற வழியில் மேக்ரோன்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சாந்தி இதுன்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சமாக வாங்கிக்கிட்டோம். அது வந்து முந்திரியில் பண்ணுறது. அப்புறம் வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதனி குடிங்க, அப்புறம் கருப்பட்டி வாங்கிக்கோங்க. செம்ம ரேட்டு கம்மியாக இருக்குது. முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி வந்து அந்த உப்புலாம் செய்கிறாங்க பார்த்திங்கன்னா. ஸோ அந்த வழியில் ரிட்டர்ன் போனேன். வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 12 hours மாதிரி ஆயிடுச்சு நைட் ஜர்னினால். அதாங்க பை.